ஏனைய மத குருமார்களே, பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, அது நமது நாட்டுக்கும் நமது நாட்டு மக்களின் எதிர்காலத்திற்கும் மிகவும் தீர்மானகரமான தேர்தல் ஒன்றாகும். உங்களில் பெரும்பாலானவர்கள் இதற்கு முன்னர் வாக்குகளை அளித்திருக்கின்றீர்கள். அரசாங்கங்களை நிறுவ, அரசாங்கங்களை கவிழ்க்க மற்றும் தலைவர்களை கொண்டு வரவும் மாற்றி அமைக்கவும் பங்களிப்பு செய்திருக்கின்றீர்கள். அதனால் இந்த தேர்தலிலும் வழமை போல முடிவுகளை எடுத்து நாட்டை படுகொலியில் தள்ளிவிடுவதா, இல்லாவிட்டால் புதிய மாற்றத்திற்காக அர்ப்பணிப்பு செய்ய தயாரா என்கின்ற முடிவினைத்தான் இந்த தேர்தலில் எடுக்க வேண்டும். எனவே இந்த பழைய தோல்வி கண்ட அரசியல் கருத்திட்டத்தை பழைய தோல்வி கண்ட பொருளாதார பயணத்திற்கு பதிலாக புதிய பொருளாதார பயணத்தின் பால் எமது நாட்டின் அரசியலை புதிய திசைக்கு ஆற்றுப்படுத்துவதற்காக நாங்கள் செப்டம்பர் 21 பயன்படுத்தி கொள்வோம். அப்படி இல்லாவிட்டால் இந்த தேர்தலும் வரலாற்றின் பழைய தேர்தல்களைப் போன்று மக்களுக்கும் நாட்டுக்கும் எந்த விதமான நன்மைகளையும் பெற்றுக் கொடுக்காத, நாட்டையும் மக்களையும் பாரிய படுகுழிக்குள் தள்ளிவிட்ட பழைய இறந்த காலத்தின் ஒரு நீடிப்பாகவே அமையும் என்பதை கூற விரும்புகின்றேன். இந்த நாட்டை பொறுப்பேற்க அவசியமான அனைத்து விதமான தகைமைகளையும் பூர்த்தி செய்து நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட முன்வந்திருக்கின்றோம். எம்மிடம் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான பலம் பொருந்திய வேலை திட்டம் ஒன்று இருக்கின்றது. அந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக நேர்மையான, ஊழலற்ற, அந்தந்த துறையை சார்ந்த அறிவும் அனுபவமும் கொண்ட ஊக்கமுள்ள ஒரு அணி எம்மிடம் இருக்கின்றது. எனவே எமக்கு அரசாங்க அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்குமாறே நான் உங்களிடம் வேண்டுகோளை விடுக்கின்றேன். எனவே அந்த அதிகாரத்தை எமக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக இந்த வாய்ப்பினை தீர்மானகரமானதாக பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், தற்போது எமது நாடு அராஜக நிலையை அடைந்துள்ளது. நாடு உறுதி நிலையற்று போயுள்ளது. சட்டம் சீர்குலைந்திருக்கின்றது. இனங்களுக்கிடையில் பல விதமான முரண்பாடுகள், சந்தேகம், அவநம்பிக்கை, பகைமை வளர்ச்சியடைந்திருக்கின்றது. எனவே எங்களுடைய முதலாவது முயற்சியாக அமைவது எமது நாட்டை ஒரு உறுதியான நாடாக மாற்றுவதாகும். அதனை சாதிக்க வேண்டுமானால் முதலில் இந்த அரசியல் அமைப்பை மாற்றியாக வேண்டும். இந்த அரசியல் அமைப்புக்கு 21 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ள போதிலும் இதில் 2 அல்லது 3 திருத்தங்கள் தவிர்ந்ததாக ஏனைய எல்லாமே அந்த நேரத்தில் அதிகாரத்தில் இருக்கின்ற குழுவின் அதிகாரத்தை பலப்படுத்தி கொள்வதற்காகவே மேற்கொள்ளப்பட்டன. அதனால் இந்த அரசியல் அமைப்பு கணிசமான அளவில் திரிபு நிலையை அடைந்திருக்கின்றது. மக்களின் அடிப்படை தேவைகளை பிரதிநிதித்துவம் செய்யாத ஓர் அரசியல் அமைப்பாக இது மாறியிருக்கின்றது. எனவே 2015 தொடக்கம் 19 வரையான காலப்பகுதியில் நாங்கள் புதியதோர் அரசியல் அமைப்பை தயாரித்துக் கொள்வதற்கான கலந்துரையாடல்களை நாங்கள் நடாத்தியிருந்தோம். மக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கான பாரிய செயற்பாங்கு அங்கு நிலவியது. அந்த செயற்பாங்கினை நிறைவு செய்து எமது நாட்டின் அனைத்து மக்களினதும் உரிமைகளை பாதுகாக்கின்ற, மக்களின் அடிப்படை உரிமைகளை பலப்படுத்துகின்ற, அதை போலவே ஜனநாயக கட்டமைப்புகளை மென்மேலும் பலப்படுத்துகின்ற புதிய அரசியல் அமைப்பை தயாரிப்பது எமது நோக்கமாகும். அந்த அரசியல் அமைப்பு எமது நாட்டின் உறுதி நிலையை ஏற்படுத்துகின்ற, மக்களின் உரிமைகளை பாதுகாக்கின்ற அத்திவாரமாக மாறும். அதனால் நாங்கள் வெகு விரைவில் புதிய அரசியல் அமைப்பு ஒன்றினை வகுக்க எதிர்பார்க்கின்றோம். அதை போலவே இந்த நாடு முன்னோக்கி பயணிக்க வேண்டுமானால் நாடு பூராவிலும் வியாபித்துள்ள மோசடிகள், ஊழல், விரயம் என்பவற்றை தடுத்து நிறுத்த வேண்டியுள்ளது. எனினும் அதற்கான தொடக்க நிலையை அரசியல் அதிகார பீடமே அமைத்து கொடுக்க வேண்டும். இந்த அரசியல் அதிகார பீடமே எமது நாட்டின் மோசடி மற்றும் ஊழலில் முன்னிலையில் திகழ்கின்றது. நாட்டு மக்களின் ஊழல் மோசடிகள் பற்றிய செய்திகளை குறைவின்றி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அனைவரும் பாரிய எதிர்பார்ப்புடனும் வேதனையுடனும் இந்த மோசடியையும் ஊழலையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கருத்துடையவராக இருக்கின்றார்கள். அதற்காக பல சந்தர்ப்பங்களில் அரசாங்கங்களை மாற்றி அமைத்திருக்கின்றார்கள். அதற்காக பல தலைவர்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனினும் மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதில் தோல்வி கண்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் ஊழல் தொடர்பில் மிகுந்த பொறுப்புடன் ஓர் உத்தரவாதத்தை கொடுக்கின்றோம்.
நாடு பூராவும் பரவியுள்ள ஊழல் மோசடியை தடுத்து நிறுத்தி எமது நாட்டை முன்னோக்கி பயணிக்கக்கூடிய நாடாக மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதற்கு அவசியமான சட்ட ஏற்பாடுகளை மேற்கொண்டு அந்த சட்டங்களை யதார்த்தபூர்வமாக அமுலாக்கி மோசடியிலும் ஊழலிலும் ஈடுபட்டவர்களை தண்டிப்பதற்கும் அவ்வாறு மோசடியும் ஊழலும் செயற்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்குமான பலம் பொருந்திய வேலை திட்டம் ஒன்றிற்கு செல்ல தேசிய மக்கள் சக்தி தயாராக இருக்கின்றது. அந்த பணியானது இந்த நாட்டு மக்களை நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு பணியாகும். இந்த நாட்டு மக்களின் நீண்டகால நோக்கமாகும், திட சங்கற்பமாகும். ஆனால் வேறு எவராலும் அதனை சாதிக்க முடியாது. தேசிய மக்கள் சக்தியால் மாத்திரமே உங்களுக்கு அவசியமான மோசடியும் ஊழலுமற்ற ஆட்சியினை நிலைநாட்ட முடியும். எனவே உங்களின் தெரிவு தேசிய மக்கள் சக்தியாக அமைய வேண்டும். அதை போலவே எமது நாட்டை முன்னெடுத்து செல்வதற்காக பலம் பொருந்திய அரச சேவை ஒன்று அவசியமாகின்றது. தற்போது எமது அரச சேவை பற்றி பிரஜைகள் மத்தியில் ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. அரச சேவையில் ஈடுபட்டுள்ள உத்தியோகத்தர்களிடமும் தமது செயற்பொறுப்பு பற்றிய மன நிறைவு கிடையாது. அதனால் தற்போது சேவையில் ஈடுபடுபவர்களும் சேவையை பெறுபவர்களும் திருப்தி அடையாதுள்ள அரச சேவையாக இது மாறியுள்ளது. அதனால் இந்த அரச சேவையை பலப்படுத்த வேண்டிய தேவை எமக்கு இருக்கின்றது. மிகவும் பலம் பொருந்திய அரச சேவை ஒன்று நிலவிய வரலாறு எமக்கு உண்டு. ஆனால் தற்போது நேர்ந்துள்ள கதி என்ன? அரசியல் நியமனங்கள், அரசியல் ஆட்சேர்ப்பு, அரசியல் பதவியுயர்வு, எந்த விதமான திட்டமுமின்றி அரச சேவைக்கு சேர்த்து கொள்ளல் போன்றவை காரணமாக அரச சேவை பலவீனமடைந்து சீரழிந்திருக்கின்றது. ஆசியாவில் மிகவும் பலம் பொருந்திய அரச சேவை நிலவியதாக வரலாற்றில் குறிக்கப்பட்ட இலங்கை இன்று பலவீனமடைந்த சீரழிந்த அரச சேவை உள்ள நாடாக மாறியிருக்கின்றது. அதனால் நாங்கள் எதிர்பார்க்கின்ற அரச சேவை பூராவிலும் வியாபித்துள்ள அரசியல் தலையீட்டினை முற்றாக நீக்கிவிட நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆட்சேர்ப்பு, பதவியுயர்வு, இடமாற்றம் என்பவை அரசியல் தலையீடுகளின்றி அனைவராலும் முன்னோக்கி நகரக்கூடிய சேவை பிரமாண குறிப்பு தயாரிக்கப்பட்டு ஒவ்வொருவரினதும் சேவையின் பாதுகாப்பினை உறுதி செய்து அனைவரும் தமது ஆற்றல், அறிவு, அர்ப்பணிப்பின் பேரில் அரச சேவையை முன்னெடுத்து செல்லக்கூடிய தாபன கட்டமைப்பு உருவாக்கப்படும். ஏனென்றால் பலம் பொருந்திய அரச சேவையின்றி சீரழிந்த இந்த நாட்டை மீட்டெடுக்க முடியாது. அரசியல் அதிகார பீடத்திற்கு மாத்திரமின்றி பலம் பொருந்திய அரச சேவையும் சீரழிந்த இந்த நாட்டை கட்டியெழுப்ப மிகவும் அவசியமாகின்றது. அதை போலவே எமது நாடு உலகின் முன்னிலையில் கவனிப்பு கிடைக்காத ஒரு நாடாக மாறியுள்ளமை உங்களுக்கு தெரியும். கடனை மீளச் செலுத்த முடியாத ஒரு நாடு. அதை போலவே எவரும் எங்களுக்கு கடன் கொடுக்காத ஒரு நிலைமை. உலகின் பல நாடுகளுக்கு எம்மால் பிரவேசிக்க முடியாது, வீசா பெற்றுக்கொள்ள முடியாது. அவற்றுக்காக பாரிய பிரயத்தனம் செய்ய வேண்டிய ஒரு நாடாகும். எல்லா கோணங்களிலும் எடுத்துக்கொண்டாலும் எமது நாடு உலகத்தின் முன்னிலையில் கொச்சைப்படுத்தப்பட்ட நாடாக விளங்குகின்றது. எனவே பிரஜைகள் நாட்டுக்குள்ளே பிரவேசிப்பதில் வசதியினங்கள் நிலவிய போதும் பெரும்பாலான அரசியல்வாதிகள் அவர்களது உறவினர்கள் கடவுச்சீட்டுகளை பெற்று உலகம் பூராகவும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே எமது பிரஜைகள் உலக நாடுகளில் பிரவேசிப்பதில் சிரமங்களை எதிர்நோக்கிய வண்ணம் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் மீண்டும் எமது நாட்டை உலகில் கீர்த்திமிக்கதோர் நாடாக மாற்றிக்கொள்ள திட்டங்களை நாங்கள் வகுத்து கொண்டிருக்கின்றோம். சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்பட்டு பெண்களினதும் சிறுவர்களினதும் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு அரசியலமைப்பிற்கு மதிப்பளிக்கின்ற பொருளாதார ரீதியில் பலமடைந்த அத்துடன் உலகம் ஏற்றுக்கொண்ட சமவாயங்களுக்கு மதிப்பளிக்கின்ற பாதுகாப்பான ஒரு நாடாக எமது நாட்டை மாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. அவ்வாறு செய்யாமல் எமக்கு ஏற்பட்டுள்ள அபகீர்த்தியை எம்மால் போக்கிவிட முடியாது. அதனால் உங்களுக்கு நாங்கள் உத்தரவாதம் அளிக்கின்றோம். எமது நாட்டை உலகில் கீர்த்திமிக்க ஒரு நாடாக எம்மால் மாற்ற முடியும். அதற்கான ஆற்றல் தேசிய மக்கள் சக்தியிடம் மாத்திரமே நிலவுகின்றது. அதனால் இந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நீங்கள் தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்ய வேண்டும். அதற்காக எங்களிடம் அதிகாரத்தை கையளிக்குமாறு நாங்கள் முன்மொழிகின்றோம். தேசிய மக்கள் சக்தி இதற்கான நீண்ட திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளது.
நாங்கள் ஓர் அரசியல் இயக்கம் என்ற வகையில் மிகவும் குறைவான வாக்குகளின் சதவீதத்தையே இதுவரையில் கொண்டிருந்தோம். ஆனால் நாங்கள் 2-3 வருடங்களாக ஓயாமல் உழைத்தோம். இந்த நாட்டின் பல்வேறு குழுக்களை சந்தித்தோம். அவர்களின் பிரச்சனைகளை செவிதாய்த்தோம். அவற்றுக்கான தீர்வுகளை முன்மொழிந்து தேசிய மக்கள் சக்தி மீதான நம்பிக்கையை கட்டியெழுப்பினோம். கட்டமைப்பினை உருவாக்கியிருக்கின்றோம். ஓர் அரசியல் இயக்கம் அந்த நாடு எதிர்நோக்கின்ற சவால்களை வென்றெடுக்க வேண்டுமானால் பலம் பொருந்திய தாபன கட்டமைப்பு அங்கு நிலவ வேண்டும். அந்த பொறியமைப்பு அவசியமானதாகும். நமது நாட்டில் உருவாகியிருக்கின்ற அராஜகமான நிலைமையிலிருந்து மீட்டெடுக்க இது அவசியமானதாகும். அதற்காக வலிமை மிக்க அரசியல் கட்டமைப்பு நம்மிடம் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, கடந்த காலம் பூராவிலும் நாங்கள் பல்வேறு துறைகளில் செயலாற்றி வருகின்ற குழுக்களை இணைத்து கொண்டோம். பொறியியலாளர்கள், மருத்துவர்கள், கால்நடை மருத்துவர்கள், அரச சேவையிலிருந்து இளைப்பாறியோர், கணக்காளர்கள், தகவல் தொழில்நுட்ப துறையில் ஈடுபட்டவர்கள், பாரிய நிர்மாண கம்பெனிகளில் தொழில் புரிபவர்கள், தொழில் முனைவோர், கைத்தொழில் அதிபர்கள் உள்ளிட்ட பலருடன் நாங்கள் விரிவான உரையாடல்களை மேற்கொண்டு பலம் பொருந்திய வேலை திட்டம் ஒன்றை நாங்கள் கட்டியெழுப்பியிருக்கின்றோம். அதை போலவே எமது நாட்டில் இருந்து பல்வேறு துறைகளில் புகழ் பெற்றவர்கள், வெற்றி பெற்றவர்கள், தமது ஆற்றல்களை வெளிப்படுத்தியவர்கள் தன்னிச்சையாக முன்வந்து எம்மோடு செயலாற்ற தயாராக இருப்பதாக எமக்கு அறிவித்திருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒன்றை கட்டியெழுப்புகின்ற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் தமது தொழில்களை ஒரு புறம் வைத்துவிட்டு இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக வர தயார் என்று கூறியிருக்கின்றார்கள். அதை போலவே உங்களுக்கு தெரியும், எமது நாட்டின் தொழில்சார் திறன்களை கொண்ட பலர் எமது நாட்டை கைவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் நாட்டை நேசிக்கின்ற உயர்ந்த வாழ்க்கையினை கொண்டவர்களாவர். தமது உயர்கல்விக்காக அல்லது பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நாட்டுக்குள் வசிப்பதில் சிரமங்களை எதிர்நோக்கியதால் வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக நாட்டை விட்டு வெளியேறிய வேண்டிய நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. எமது நாட்டில் நிலவிய மிகுந்த முன்னேற்றகரமான மனித வளம் எமது நாட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றது. நாங்கள் அவர்களுடன் நீண்ட காலமாக உரையாடி வந்திருக்கின்றோம். அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு வந்து தமது அறிவையும் அனுபவங்களையும் பயன்படுத்தி இந்த நாட்டை முன்னேற்றவும் தமது பங்களிப்பினை வழங்கவும் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதை போலவே எமக்கு தெரியும், எந்த ஒரு நாட்டையும் கட்டி எழுப்புகையில் அந்த நாட்டில் உள்ள உழைக்கும் மக்கள் அதில் முதன்மை பணியாற்றி வருகின்றார்கள். குறிப்பாக வளமிக்க பெருநிலத்தை கொண்ட விவசாயத்திற்கு பொருத்தமான நாடே எமது நாடு. அவர்கள் இப்போது விவசாயத்தை வெறுத்துள்ளார்கள். விவசாயம் அவர்களுக்கு லாபகரமாக அமைந்தால், அவர்கள் வாழ்க்கையினை பொருளாதார ரீதியாக உயர்த்தக்கூடியதாக அமைந்தால், இந்த கமக்காரர்கள் இந்த பெருநிலத்துடன் முட்டி மோத தயாராக இருக்கின்றார்கள். அதனால் நாங்கள் பல வருடங்களாக இந்த மக்களுடன் செயலாற்றியதால் அவர்களின் பங்களிப்பினை வழங்க தயார் என அவர்கள் உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார்கள். எமது நாட்டின் மீனவர்கள், அரச சேவையாளர்கள், தனியார் துறையைச் சேர்ந்தவர்கள், உழைக்கும் மக்கள் அனைவரும் புதிய அரசியல் நிலை மாற்றத்திற்காக அவர்களுடைய அறிவையும் உழைப்பையும் அனுபவத்தையும் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்காக வழங்க தயாரான நிலையில் இருக்கின்றார்கள். நாங்கள் நினைக்கின்றோம், இலங்கை ஒரு தீர்மானகரமான திருப்பு முனையை அடைந்திருக்கின்றது. இந்த வாய்ப்பினை கைவிட முடியாது. இதனை வெற்றியீட்டி செய்விக்க வேண்டுமானால் செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்காக நீங்கள் அனைவரும் ஐக்கியமாகவும் முழு மனதுடனும் அணி திரள்வீர்கள் என நாங்கள் நம்புகின்றோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி.